தமிழகத்தை முரசு என்கிற ஒரு புயல் தாக்குமா அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்விகளாக இருக்கு. இந்த புயல் சின்னம் பொறுத்தவரை எப்பொழுது உருவாகக்கூடும்? வங்கக்கடலில் உருவாகுமா? அல்லது அரபிக்கடல் பகுதிகளில் முரசு என்கிற புயல் உருவாகுமா? என்பதான பல கேள்விகளை குறித்து கேட்டு வரீங்க. நிச்சயமா அதற்கான தகவல்கள் இந்த வானிலை அறிக்கையில் நம்ம கேட்டு பயன்பெறலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரே ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நண்பர்கள், உறவினர்கள் தெரியப்படுத்த மறக்காம ஷேர் பண்ணுங்க, அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்துல வரப்போகிற நாட்களில் ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி தமிழகத்தை நோக்கி நகர்ந்து ஒரு மிக வலுவான காற்று பாதிப்பு இல்லாத ஒரு மிக கனமழை மற்றும் அதி கனமழையினுடைய தீவிரம் தான் இனி வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே எந்தெந்த மாவட்டத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு, எந்தெந்த மாவட்டத்தில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலையும் நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுவதுமாக வருகிற நாட்களில் கனமழை உறுதி. அதுல பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் மிக கனமழை முதல் அதி கனமழையினுடைய தீவிரமும் உறுதியாக எதிர்பார்க்கப்பட்டு வருது. வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி தமிழகத்திலேயே கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால தான் அடுத்து வரக்கூடிய 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதிகள் வரைக்கும் மழை பொழிவுகள் தொடர்ந்து இருக்கிறத நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி வருகிற மே 12ஆம் தேதியிலிருந்தே இந்த மழை பொழிவுகள் ரொம்ப ரொம்ப தீவிரமாக ஆரம்பிச்சிடும். அது கடலோர மாவட்டங்களிலும் சரி, டெல்டா பகுதிகள், தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதியில்னா எல்லா இடங்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அடுத்த வாரத்தில் வெயில் முழுமையாக குறைந்து மிக அருமையான ஒரு மழை பொழிவு, ஒரு மழை காலம் போல நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்தில் எப்படி நமக்கு ஒரு வானிலை இருக்குமோ அது போல அடுத்த வாரத்தில் தமிழகத்துல எதிர்பார்க்க முடியும். குறிப்பா இப்பவே தென் மாவட்டங்கள்ல மிக மோசமான மழை பொழிவுகள் பதிவாயிட்டு இருக்கு. தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். மே 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழை கொட்டி தீர்க்கும். 18, 19 வரைக்கும் மிதமானதிலிருந்து கனமழை வரை தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் மையமாக கொண்டிருக்கு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும். தென் மாவட்டங்களிலும் மிக வலுவான மழை பொழிவை ஏற்படுத்தும். அதே சமயங்களில் டெல்டா மாவட்டங்களை மையமாக வைத்திருக்கு. அப்படிங்கிறதுனால வருகிற நாட்களில் டெல்டாவிலும் மழை வாய்ப்புகள் தீவிரமடையும். ஆகவே ஒரு தொடர் கனமழையானது பெரும்பாலான பகுதிகளில் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உட்பட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை பொறுத்தவரை அதனுடைய தீவிரம் நிச்சயமா அதிகரிக்க செய்யும். ஆகவே டெல்டாவில் நமக்கு மழையே இருக்காதுன்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. காவிரியில தண்ணீர் வருவதற்கு முன்பதாகவே இந்த கனமழையின் காரணமாக பல இடங்கள் தாழ்வான பகுதிகள் எல்லாம் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. பயிர் நிலங்கள், குறிப்பாக விவசாயிகள், நீங்க அடுத்ததாக கவனமாக இருக்கணும். எல்லா இடங்கள், குறிப்பாக நிலப்பகுதிகளில் அதிகமான தண்ணீர் சூழ்ந்து காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். 15 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே டெல்டா மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்க்கலாம் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. மே 11, 12, 13 மற்றும் 14 போன்ற தேதிகளில் டெல்டாவில் மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். வங்கக்கடலில் உருவாகக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்தில் முழுமையாக கரையை கடக்கும் பட்சத்தில் அதி கனமழை, ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அந்த அதி கனமழை கண்டிப்பா பதிவாகும். ஒருவேளை வங்கக்கடலில் உருவாகிற தாழ்வு பகுதி திடீரென்று கடைசி நிமிடத்தில் ஏதேனும் திசை மாறினாலோ அல்லது வேற ஏதேனும் திசைக்கு நகர்ந்து சென்றாலோ அப்பொழுது நமக்கு மிதமானதிலிருந்து கனமழை மட்டும்தான் கிடைக்கும். ஆனால் தற்போதைய நிலவரப்படி 90% வரைக்கும் தமிழகத்திலேயே, அதிலும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலேயே இது கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக தென்படுகிறது. எப்படி பார்த்தாலும் அனைத்து கடலோர பகுதிகளும் அடுத்த வாரத்தில் மிக கனமழையானது நிச்சயமாக பதிவாகிடும். திருச்சி, புதுக்கோட்டை, அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல மிகுந்த கவனமாக இருங்க. இனிமேதான் நமக்கு மழையோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே நேற்று இரவுல இருந்து ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை என பல்வேறு மாவட்டங்களில் பகுதியாக பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக வெளுத்து வாங்கியது. சில இடங்கள்ல நமக்கு 10 சென்டிமீட்டருக்கும் மேலாகவே மழைக்கான வாய்ப்புகளையும் நிச்சயம் நம்ம தென் மாவட்டங்கள்ல எதிர்பார்க்கலாம். ஆகவே வரப்போகிற நாட்களில் தென் மாவட்டங்களிலும் பெரும்பாலான இடங்கள்ல கனமழை பொறுத்தவரை
அதிகமாக பதிவாக போகுது. அதனால இன்றும் நாளையும் ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, தேனி போன்ற தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மிக கடுமையான கனமழை பொறுத்தவரை கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்க முடியும். அடுத்ததாக சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோரங்களிலும் மிக கனமழை தீவிரமாகும். எல்லா பகுதிகளிலும் 10லிருந்து 12 சென்டிமீட்டருக்கு மேலாக மழை பொழிவுகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சென்னை முதல் குமரி வரை அனைத்து கடலோரங்களிலும் மிக கனமழையானது தீவிரம் அடையும். அதனால அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளிலும் கடலோர மாவட்டங்களிலும் கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் நம்ம சேனல்ல மிக துல்லியமான வானிலை அறிக்கை நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்ப கூட அதிகாலை நேரங்களிலுமே கூட நிறைய இடங்கள் கடலோர பகுதிகள் சென்னையில பல்லாவரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் இங்கெல்லாம் ஆங்காங்கே பகுதியாக ஒரு மிதமான மழை பொழிவுகள், அதே மாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், குன்றத்தூர் போன்ற இடங்கள், அதை தொடர்ந்து திருவள்ளூர் மாவட்டத்திலும் கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, பழவேற்காடு, பள்ளிப்பட்டு இங்கெல்லாம் கூட சில நேரங்களில் நமக்கு மழை வருவதற்கான வாய்ப்பாக எதிர்பார்க்கலாம். இன்று முதல் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் தொடங்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு வெயில் ரொம்ப கொடுமையா இருந்துச்சோ அதை விட 2 மடங்கு மழை பொழிவு, 3 மடங்கு மழை பொழிவு வராம நமக்கு போறது கிடையாது. இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகிறதுனால தான் நம்ம இந்த அளவுக்கு உறுதியாக இவ்வளவு மழை பெய்யும் என்று நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். அதே போல உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் மழையே வராது அப்படின்னு மட்டும் தப்பா நினைச்சிடாதீங்க. உங்களுக்கு தான் மிக கனமழை பொறுத்தவரை தீவிரமாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பெரும்பாலான வட தமிழக உள் மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பொறுத்தவரை பகுதியாகவும் பரவலாகவும் வருகிற நாட்கள்ல எதிர்பார்க்கலாம். தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அடுத்த வாரம் முதலாகவே தமிழகத்தில் தீவிரமடைய போகுது. தென்மேற்கு பருவமழை எல்லாருமே மாத இறுதியில தான் தொடங்கும் அப்படிங்கிறது சொல்றாங்க. நம்ம சொல்லியிருக்கிறோம் முன்கூட்டியே மழை பொழிவுகள், அதாவது தென்மேற்கு பருவமழைக்கான வாய்ப்புகள் இருக்க போகுது. அடுத்த வாரம் 13 அல்லது 14 இருந்தே நமக்கு ரொம்ப தீவிரமான மழை வாய்ப்புகள் தொடர்ந்து பதிவாக ஆரம்பிச்சிடும். உள் மாவட்டத்தில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி போன்ற இடங்கள் மாலை மற்றும் இரவு நேர மழை வாய்ப்புகள். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்லி ஆகணும். தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் காலை மற்றும் பகல் நேரங்களில் கூட நமக்கு இனிமேல் மழை வர ஆரம்பிச்சிடும். அதனால வெயிலே எங்க இருக்குன்னு தெரியாத அளவுக்கு மழை பொழிவுகள் தொடர்ந்து நமக்கு காத்திருக்கிறது. அதனால் மாலை, இரவு மற்றும் நள்ளிரவு நேர மழை வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக எதிர்பாருங்க. தென் மாவட்டங்கள் மதுரையிலிருந்து குமரி வரை இருக்கிறவங்க இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் மிக கடுமையான மழை பொழிவுகளையும் எதிர்பார்க்கலாம். அதே போல் உள் மாவட்டங்களிலும் மற்றும் தென் மாவட்டங்களிலும் பலத்த மழையானது நிச்சயமாக வெளுத்து வாங்கிரும். வெள்ள அபாயம் தாழ்வு பகுதி நேரடியாகவே தமிழகத்தில் கரை கடப்பதால் வருகிற நாட்களில் கடலோர பகுதிகள் கடலூர், விழுப்புரம், மயிலாடுதுறை, நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இங்க இருக்கக்கூடிய இந்த கடலோர பகுதிகள் ரொம்பவே கவனமா இருங்க. தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாயம் நிச்சயமாக இருக்கு. மற்றபடி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் பரவலாக மிதமான மழையும் விட்டு கனமழை மட்டுமே தொடர்ந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கரை கடக்கூடிய பகுதிகள் முழுமையாக டெல்டா மாவட்டங்களிலேயே கரை கடந்து அந்த பகுதியிலேயே அதிக மழை பொழிவுகள் கொடுக்கலாம் என்ற எதிர்பார்ப்புகள் இருக்கு. நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.